ஆதியாகமம் 37வது அதிகாரம் 11வது வசனமும், யோபு 5வது அதிகாரம் 2வது வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். பாருங்கள், அநேகருக்குள்ளே பொறாமை கிரியை செய்து ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடியதான ஜனங்களுக்குள்ளே அநேக காரியங்களை செய்கிறாங்க, அநேக தப்புகளை பண்ணுறாங்க, அநேகருக்கு கேடு விளைவிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அநேக காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணம் பொறாமைனாலே அடுத்தவங்களை குறித்து தீமையான காரியங்களை பரப்புறாங்க, பொறாமைனாலே அடுத்தவங்களுக்கு கேடு பண்ணுறாங்க, பொறாமைனாலே அநேக தீய செயல்களுக்கு உட்படுறாங்க. அந்த பொறாமை என்ன பண்ணுது பாருங்க, குடும்பத்துக்குள்ளேயே குழப்பத்தை உண்டாகுது. முதல் காரியம் யோசேப்புடைய வாழ்க்கையில் உள்ளது, சொந்த சகோதரர்களை பொறாமை கொள்றாங்க. அப்போ பொறாமைங்கிறது யாருக்குள்ளேயும் உதிக்க இடம் இருக்கு, யாருக்குள்ள உதிக்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்களோ அது உங்களையும் அழிக்கும், உங்கள் குடும்பத்தாரையும் அழிச்சு விடும். அதான் யோபின் சரித்திரம் 5வது 2வது தெளிவாக சொல்லுது, பொறாமைங்கிறது அதுக்கு இடம் குடிக்கக்கூடிய எந்த மனுஷனையும் கொல்லும். அதாவது பொறாமைங்கிறது உங்களையும் கொல்லும், யாருக்கு மேலே பொறாமை வைக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையும் தீர்த்துக்கட்டும். ஏன்னா நீங்கள் அவங்கள அழிச்சாதான் உங்களுக்கு நிம்மதி வரும். அந்த பொறாமை புத்தி இல்லாதவனே அதம் பண்ணும். அப்படின்னா உங்களுக்குள்ள பொறாமை இருக்கும்னா நீங்கள் விசுவாசிகள் இல்லை, நீங்கள் புத்தி இல்லாதவன். ஒரு மனுஷன் பொறாமைக்கு தன்னுடைய இருதயத்தில் இடம் கொடுத்து அவைகளையே சிந்திப்பானையானால், தன்னை வழி நடத்துகிற பிரகாரமாக அவன் இடம் கொடுப்பானையானால், அந்த பொறாமை என்ன செய்யும், எரிச்சல், கோபம், வைராக்கியம், மனக்கசப்பு இவைகளுக்குள்ள கொண்டு வந்து கடைசியிலே எதிரியாக இருக்கக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையை அழிக்க வரைக்கும் உங்களை அப்படியே தூண்டும். பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். அது தன்னையும் கொன்னுரும், தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிடும், தன்னுடைய நற்சாட்சி ஜீவியத்தை அழிச்சிடும். அநேகருக்குள்ள பொறாமை இருக்கு. ஒரு மனுஷன் இப்படியா ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு உம்மிடத்தில் கேட்கக்கூடிய தேவைகள் நிறைய இருக்கிறது என்று சொல்லி அநேக நாட்களாக ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். ஒரு நாள் தேவன் அவனுக்கு வெளிப்பட்டார், உனக்கு என்ன தேவைகள் இருக்குது என்னிடத்தில் சொல்லு என்று சொன்னான். அப்போ அவன் சொன்னான், ஆண்டவரே திடீர்னு வந்துட்டீரு, நான் இப்போ சொன்னோம்னா ஒரு சில தேவைகளை நான் மிஸ் பண்ணிடுவேன், அதனால் 2 நாள் கழிச்சு வாரோம், நான் எல்லா தேவைகளையும் ஞாபகப்படுத்தி ஒரு பேப்பரில் எல்லாம் எழுதி வச்சிடறேன் அப்படின்ட்டார். சரி, அந்த தேவன் என்ன செய்கிறார், மறைஞ்சு போயிட்டார். 2 நாள் கழிச்சு மறுபடியும் வந்தார். வந்த உடனே கேட்டார், உன்னுடைய தேவைகளை சொல்லு, ஆனால் உன் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் இருக்கான்னு தெரியுமா, அவனுக்கு நீ என்னென்ன கேட்குற எல்லாத்தையும் நான் 2 கொடுப்பேன், இதுதான் ஒரு நிபந்தனை என்று சொல்லிட்டேன். அதாவது நீ எனக்கு 5 பங்களா வேணும்னு கேட்டால் அவனுக்கு 10 பங்களா சும்மாவே கொடுத்துருவேன், நீ 2 கார் கேட்டால் அவனுக்கு 4 கார் கொடுத்துருவேன், இதான் நிபந்தனைன்னு சொன்னேன். உடனே இவன் பார்த்தான், ஆண்டவரை இன்னும் 2 நாள் கழிச்சு வர, இப்போ வந்துடாதேன்ட்டான். அவர் போயிட்டார். திரும்ப 2 நாள் கழிச்சு வரும்போது அந்த ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அவன் சொன்னான், எனக்கு ஒரு கண்ணு குருடாகணும் நீ. அப்படின்னு அர்த்தம் என்ன, அவனுக்கு 2 கண்ணு குருடா போயிடும். பல வருஷமா ஒரு மனுஷன் ஜெபிக்கிறான், எதுக்கு, தன்னுடைய தேவைகள் அதிகமா இருக்கு. அந்த தேவையெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற வரும்போது அடுத்தவரை ஞாபகப்படுத்திட்டாரு, போச்சு, அந்த தேவையெல்லாம் அவனை விட்டு போயிட்டு அடுத்தவன் நல்லா இருந்துடக்கூடாது. பாருங்க மனுஷனுடைய சுபாவம் பொறாமை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் புதஞ்சிட்டு இருக்கு. எத்தனையோ பேரை பாருங்க, அந்த பொறாமைக்கு இடம் கொடுத்து மற்றவங்களையும் தீர்த்து கட்டுவாங்க. அது வரைக்கும் நல்லா இருந்த மனுஷன் அதுக்கப்புறம் சாட்சி இழந்து அந்த பொறாமைனாலே அவன் வாழ்க்கை அப்படியே அழிஞ்சு போகும். அந்த பொறாமை இருக்குங்கிறத கண்டுபிடிச்ச உடனே எப்படி பெரிய வேற அவமானப்படக்கூடியதான பாவங்களை நீங்கள் அறியும் போது மனங்கசந்து அழுறீங்களோ, அதே போல் இதுக்கு இடமே கொடுக்காம உடனே மனங்கசந்து அழுது அதை அறிக்கை பண்ணி அதுலேருந்து விடுதலை பெறக்கூடிய மனுஷன் தான் தப்புவானே தவிர, அந்த ஆணி வேருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களே ஆனால் அது பக்க வேர்களையும் போட்டு ஒரு காலமும் உங்களை வாழ விடாமலே ஆக்கிரும்.